தமிழக அரசியலில் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் தாவேகா ஆட்சி அமைத்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவராக ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்து வருகின்றனர். இதனை எதிர்க்கட்சிகளான திமுக விஜய் அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக குற்றஞ்சாட்டி வந்தது. ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் இருந்த பல முக்கிய கட்சிகள் திமுகவை விட்டு வெளியேறி விஜய்க்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் மதிமுக திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறியது. அப்போது பேசிய வைகோ, ராஜினாமா செய்தால் உங்கள் 2 உறுப்பினர்களை வெல்ல வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என விஜய் என்னிடம் உத்தரவாதம் அளித்ததாக கூறினார். வைகோவின் இந்த கருத்தை வைத்து திமுக மீண்டும் விஜய் மீது குற்றஞ்சாட்டியது. விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதை வைகோவே ஒத்துக்கொண்டுள்ளார் எனவும் குற்றஞ்சாட்டியது. இந்த நிலையில்தான் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தமிழக ஆளுநர் அர்லேகர் மற்றும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கடையநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் TM ராஜேந்திரன் மற்றும் சீர்காழி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் S செந்தில் செல்வன் ஆகிய இருவரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளனர். குதிரை பேரத்தில் முதலமைச்சர் அவர்களே நேரடியாக ஈடுபட்டுள்ளதால் அவர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு உத்தரவிடக் கோரி திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். வைகோ பேசியது குறித்து வீடியோ காட்சிகளையும் அதனுடன் சேர்த்து கடிதமாக அனுப்பியுள்ளார். மொத்தம் 7 பக்கத்திற்கு அந்த கடிதமானது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் சேர்த்து அனுப்பப்பட்டிருக்கிறது. இதுதான் விஜய்க்கு சிக்கலை கொடுத்திருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. மாற்றுக் கட்சியினர் விஜய் பக்கம் செல்வதுதான் குதிரை பேரம் என்று இருக்கையில் தற்போது வைகோ அவர்களின் பேச்சின் மூலம் தாவேகா சார்பில் ஆதவ் அர்ஜுனா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக பேச்சுக்கள் அதிகரித்துள்ளன. மேலும் திமுக கடிதம் கொடுத்த நேரத்தில் ஆளுநர் அவர்கள் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க சென்றார். இந்த கடிதத்தின் மீதான பேச்சுக்கள் குறித்து டெல்லியில் பேசப்பட்டிருக்கலாம் என்றும் விஜய்க்கு இதெல்லாம் வரும் நாட்களில் அரசியல் ரீதியாக பெரும் சிக்கலை ஏற்படுத்தலாம் என்றே கூறப்படுகிறது. ஒரு பக்கம் விஜய் ஆட்சியை கவிழ்க்கவே இப்படி திமுக மறைமுகமாக வேலை செய்வதாகவும் ஒரு தகவல் உலா வருகிறது.